Hello friends, welcome to Chennai Super Kitchen. நம்ம non-veg recipe பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு அட்டகாசமான பிச்சு போட்ட கோழி வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சிவப்பு மிளகாய் தூள், இது வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு லெமனோட சாறு. இப்போ எல்லா மசாலாவையும் சிக்கன் கூட சேர்த்து நம்ம கலந்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா சிக்கனுக்குமே வந்துட்டு மசாலா நல்லா தடவி வச்சிட்டோம். இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கனில் தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம சிக்கன் பீசஸை போட்டுடலாம். இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இதே மாதிரி இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கனை பிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி சும்மா ரஃபாக பிச்சு போட்டுக்கோங்க எல்லா சிக்கனையும். இப்போ நம்ம எல்லா கோழிக்கறியுமே பிச்சு போட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம பிச்சு போட்டு கோழிக்கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்து கூடயேவும் மசாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சிக்கன்லேயே உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இப்போ இது கூட ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம ஏற்கனவே காரம் சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி மசாலாலாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா சிக்கன் கூட சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்ருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் புதினாவும், இப்போ இதை 2 சேர்த்து கிளறி விட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பிச்சு போட்ட கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம செம்ம டேஸ்டியான ஒரு பிச்சு போட்ட கோழி வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். எல்லாருமே கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.